நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம தேவனை துதிக்க போறோம், கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போறோம், அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், வாரத்துல முதலாவது நாள் நம்ம வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருப்போம். வேக வேகமா எல்லா காரியங்களும் செய்துட்டு இருப்போம். நமக்கு நிறைய அவசரம் இருக்கும். நான் சொன்னது எதுவுமே நடக்கலையே, நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே போகலையே அப்படின்னு சொல்லி நிறைய கோவத்தோட நிறைய பேர் ஒருவேளை நீங்க இருக்கலாம். பொதுவா நமக்கு எதுக்கு கோபம் வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் கோபம் வரும்? முதலாவது நம்மளுடைய இயலாமையினால கோபம் வரும். நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம், நம்மளால அதை செய்ய முடியாது, நம்ம சரீரம் ஒத்துழைக்காது, இல்லை நமக்கு அதுக்காக நேரம் இருக்காது, நம்மெல்லாம் பிளான் பண்ணியிருப்போம், அதனால பிளான் படி போகலை, இல்லை மற்ற யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிருப்போம், அந்த உதவி நமக்கு கிடைக்காம இருக்கும். அதனால நம்முடைய இயலாமை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு கோபம் வரும். அடுத்ததா என்னதுக்கு மனுஷங்க மேல கோபம் வரும்? நம்ம மாதிரி அவங்க இல்லையே அப்படின்றதுனால கோபம் வரும். நம்ம கிளீனா வச்சிருக்கோம் வீட்டை, அவங்க கிளீனா வைக்க மாட்றாங்க, அதனால கோபம் வரும். நம்ம ஆஃபீஸ்ல இப்படி இருப்போம், நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனா மற்றவங்க அப்படி இல்லையே, இவங்க நம்மள மாதிரி ஏன் இல்லை, ஏன் உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த விஷயத்த கூட இப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டுல்ல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இதை கூட இப்படி கூட யோசிக்க மாட்டாங்களா, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா, ஒரு யோசிக்கவே மாட்டாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்கள. மனுஷங்க யாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால கூட கோவம் வரும். நம்மள மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலை, நம்ம இயலாமையினால கோவம் வரும். நம்மள மாதிரியே மற்றவங்க இல்லையே, நம்மளை புரிஞ்சிக்கல, அதனால கோபம் வரும். இப்படி கோபம் பல வகையா வரும். வேதத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வர்றது இயல்புதான். உங்களுக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா வேதத்துல கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா கோபம் வந்தாலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யாம பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள்ல பிரியப்படுவார். இன்னைக்கு நிறைய பேரு இந்த கோபத்தினால, வைராக்கியத்தினால நிறைய குடும்பத்துல பிரச்சனையோட இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்துல பாதிப்போட இருக்கிறாங்க. இதனாலதான் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. அதனால உங்களுடைய கோபம் எதனால அப்படின்னு யோசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கோபத்தை மாற்றுவார், அந்த வைராக்கியத்தை மாற்றுவார். முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த கோபம்லாம் மாறாதுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் மாறாதுங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இயேசுவால கூடாதது எதுவுமே இல்லை. முதலாவதா இயேசுவை துதிச்சு ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடப்போ? வாங்க. ஆகாதது எதுவுமே இல்லை, இயேசுவால எல்லாமே முடியும். ஆகாதது எதுவுமே இல்லைன்னு இயேசுவை துதிச்சு பாடலாமா? அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர்.
எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது. அலங்கார வாசலிலே, அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனஞ்சு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனஞ்சு நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும், எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாத. அகிலம் அனைத்தையும் இல்ல, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமேன். இயேசுவால ஆகாதது எதுவுமே இல்லை. ஆனால் சில சமயம் நமக்குள்ள அந்த கோபம், வைராக்கியம் எவ்வளோ அளவுக்கு இம்பேக்ட் கொண்டு வரும் தெரியுமா, ஒரு பாதிப்பு கொண்டு வரும் தெரியுமா. நான் ஒரு லாயரை பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எந்த மாதிரி கேஸ் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போவீங்க, எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் நீங்கள் வாதாடுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு நிறைய கேஸ் சொத்து விஷயமா தான் வரும், அது ரொம்ப வருஷம் இழுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா, கிறிஸ்டியன்ஸோட சொத்து கேஸ் ரொம்ப நாள் இழுக்கும், ஆனால் ஹிந்துஸோ மற்றவங்களோ சீக்கிரமாக அது முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏதாவது ஒரு விசேஷம், வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு விசேஷம் வந்துச்சு அப்படின்னா மற்றவங்கெல்லாம் மற்ற பிற மதத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு சீக்கிரமாக இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடி சேரவே மாட்டாங்க. அதனால இந்த கேஸ் ரொம்ப பெருசா இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது நிஜமா ஒரு லாயர் என்கிட்ட சொன்னாங்க. நான் சும்மா அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க எந்த மாதிரி கேஸ்லாம் வாதாடுவீங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு அவங்க எனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. பாருங்க, ஒரு கோபம், ஒரு வைராக்கியம் ஒருத்தருக்குள்ள எவ்வளோ பெரிய காரியத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதுக்கு கூட ஒரு கோபம் தான் காரணம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்துல கூட சில நேரத்துல உங்களுக்கு கூட சில கோபம், சில மனுஷங்க மேல கோபமா இருக்கலாம், சில வேற ஒருத்தர் மேல கோபமா இருக்கலாம், ஏதோ ஒரு வேதனை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கலாம். இப்ப அந்த கோபத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணும்போது இயேசு நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும். நீங்க எந்த காரியத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, எந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்துல தடையா இருக்குதோ அது எல்லாம் மாறும். நீங்க அந்த கோபத்தை விட்டு நீங்க மன்னிக்க அதை ஒப்பு கொடுக்கும்போது, மன்னிக்க உங்க இருதயத்துல இடம் கொடுக்கும்போது, உங்க வாழ்க்கையிலயும் சரி, உங்க குடும்பத்திலயும் சரி, உங்க எதிர்காலமும் சரி ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசுவை துதிச்சு ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடப்போ? ஆசீர்வதிப்பார் இயேசு. ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கு இந்த பாட்டை விசுவாசத்தோட, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நம்ம பாடலாமா? பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார். பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார்.
ஆமென். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க உங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைய தினம் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்க போறார். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டோடைய வசனத்தின்படி உங்களுடைய வீட்டில் எல்லாத்தையும் செய்கிறீங்களா? கவனமா இருக்கணும். பிசாசுக்குரியதுக்கு எதை இடம் கொடுத்துடக்கூடாது. ஜெபத்தில் தீவிரப்படணும். உங்கள் ஜெபத்தினால குடும்பத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கிற பாதுகாப்பு போய்விடும். குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பம் கூரை இல்லாத ஒரு வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆபத்து வந்து விடும். அதனால ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, கவனமாக ஜெபிங்க. இது கடைசி காலம். அதே சமயத்தில் வசனத்தை நம்ம தியானித்து அறிந்து கொள்ளணும். வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதனால்தான் நம்ம பாட்டுகிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், ஜெபமும் பண்ணுகிறோம். உங்கள் குடும்ப ஜெபத்தில் 3 இருக்கணும். பாடி தேவனை துதிப்பது, வேத வசனம், அப்புறம் ஜெபம். 3மே இருக்கணும். சரியா? நாம் இந்த நாளில் எண்ணாகமும் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எண்ணாகம் 26ஆம் அதிகாரம் 207வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 51 56 வரை நாம வாசிக்கலாம். கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவர்களுடைய பேர்களின் லக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுப்பாயாக. அவர்களின் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்திற்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்து கொள்ள கடவர்கள். அநேகம் பேருக்காயினும் கொஞ்சம் பேருக்காயினும் சீட்டு விழுந்தபடியே அவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார். இப்போ ஒரு புது தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். 12 கோத்திரம் இருக்கிறாங்க. 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு தேசம் சுதந்திரிக்கப்பட்டு அங்கே போய் அவங்க குடியேறணும். இது எப்படி பங்கிடுவது? இங்கே நல்ல இடம், இந்த இடம் எனக்கு கொடுங்க, இந்த இடம் எனக்கு கொடுங்க, சண்டைலாம் வரும்ல. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். சீட்டு போட்டு பங்கிட்டு கொடு என்பதாய் சொல்லுகிறார். அழகான ஒரு காரியம் இல்லை? ஒரு சண்டை பிரச்சனை இல்லாம நடைபெறுகிற காரியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சொத்துக்கு சண்டை இல்ல, சொத்து சண்டை. தகப்பனார் இருக்க வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. பிள்ளைகள் குடும்பமான பிறகு கூட ஒன்னா இருப்பாங்க, ஒன்னாதான் நாங்க இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா திடீரென்று தகப்பனாருடைய மரணம் வந்துட்டா பிள்ளைகளுக்குள்ள சொத்து சண்டை வந்து பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் நிறைய. அதற்கு காரணம் ஏற்ற நேரத்தில் பெற்றோர் ஞானத்தோடு செய்யாத ஒரு காரியம். அப்ப ஞானத்தோடு என்ன செய்யணும்? பிள்ளைகளும் குடும்பம் ஆயிட்டு, அவங்களுக்கும் பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்போ அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் இருக்குது. அதனால ஃப்ரீயா விட்டு கொடுக்கணும். சொத்தெல்லாம் பிரித்து அவங்களும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதை நீ பார்த்துக்க, இதை நீ பார்த்துக்க, இதை நீ பார்த்துக்க, ஓகே. எல்லாத்தையும் கொடுத்துட்டா எங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒரு பங்கு வைத்து கொள்ளணும். நீங்கள் அதை உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறீங்களோ உயில் எழுதி வைத்து விடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பங்கு இருந்தால் ஹோல்டு இருக்கும். அதனால் அப்படி நீங்கள் பிரித்து கொள்ளலாம். அது எப்படி பிரிப்பதுங்க? அப்போ சொத்துக்களெல்லாம் டைவெர்ட் பண்ணி அப்போ சீட்டு போட்டு அதை எடுத்து பிரிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அண்ணன் தம்பி 4 பேர். என்னுடைய தாய் தகப்பனார் இருந்தாங்க. 4 மாவட்டியில் எங்களுக்கு வயல் நிலங்கள், தோட்டங்கள் இருந்தது. சென்னையில் வீடு, அந்த மாதிரி வாடகைக்கு வீடு கொடுக்கிற காரியம் இருந்தது. இப்படி சொத்துக்கள், தோட்டங்கள், வருமானத்துக்கு வரக்கூடிய வயல் நிலங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எதை பற்றி யோசிக்கலை. நானும் இயேசுவோம், என் மனைவி அதை பற்றி நம்முடைய சொத்து அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. நாங்கள் பாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். எனக்கு 3 சகோதரர்கள். என்னுடைய கடைசி சகோதரனுக்கு திருமணம் முடிந்த உடனே என் தகப்பனார் என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 4 மாடியில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, 4 பேருக்கு திருமணமாய் குடும்பமாயிட்டீங்க. அதனால நான் உயிரோடு இருக்கும்போது சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. அதை பற்றி பேசணும், முடிவெடுக்கணும், நீ வரணும்னு சொல்லி என்னை கூப்பிட வந்தாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றும் சம்பாதிக்கல. இது தாத்தா சொத்து இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு, இப்போ பேர பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சம்பாதிச்சு வீட்டுக்குன்னு ஒன்று கூட நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன், ஊழியன்னு அலைஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதனால நீங்கள் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்க. எப்படி நீங்கள் பிரித்து கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். கையெழுத்தை மட்டும் போட என்னை கூப்பிடுங்க, நான் வருகிறேன். எனக்கு இந்த சொத்து வேணும், அந்த சொத்து வேணும், அதெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை. என் மனைவி அதில் இன்ட்ரெஸ்ட் காண்பிக்கலை. இது நம்ம சொத்து தானே, பரம்பரை சொத்து, நமக்கு இந்த தோட்டத்தை வாங்கலாம்ல, இந்த தென்னந்தோட்டம் இருக்குது, வயல் நிலம் இருக்குது, அதில் இந்த வீடு இருக்குது, அது சொத்து மதிப்பு அதிகம். என் மனைவி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டவும் இல்லை, அதில் தலையிடவும் இல்லை. நானும் என் தகப்பனார்ட்ட சொல்லிட்டேன், நீங்களே முடிவெடுத்து பிரித்து எழுதிருங்க 4 பேருக்கும், நான் கையெழுத்து மட்டும் போட வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் தகப்பனாரே ஒவ்வொருத்தருக்கும் இவனுக்கு இது கொடுக்கலாம், அது கொடுக்கலான்னு பிரித்து எழுதி கையெழுத்து தான் போட போனேன். எனக்கு எங்கே சொத்து, எந்த தோட்டம்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அப்புறம் என் தம்பி தான் சொன்னான், இங்கே உனக்கு ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, உன் பேரில் தான் இருக்குது, உனக்கு பிரித்து கொடுத்தது நீ. எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதில் நோக்கமும் கிடையாது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், எங்கள் தம்பி 4 பேருக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள எங்களுக்கு சொத்து சண்டை கிடையாது, பிரச்சனை கிடையாது. நாங்கள் தனித்தனியாக அந்த அன்பாக இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசுகிறோம். எதனாலன்னா ஏற்ற காலத்தில் என் தகப்பனார் சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் செய்கிற தவறு, குறித்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்காம உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். எனக்கு தெரிந்த சில கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி பேர பிள்ளைகள்லாம் வந்த பிறகும் இவங்க பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்றா தான் இருப்பான்னு. ஆனால் அந்த பிள்ளைகள், அவனுடைய மனைவி, குழந்தைகளாக வரும்போது எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் தகப்பனார் வாங்கி கொடுக்க வழி இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா சொத்தும் இவர் தாத்தா கையில் இருக்கிறதில்ல, பிரித்து கொடுக்கலை. அதனால உள்ளுக்குள்ள மன வருத்தத்தோடு இருக்கிற நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரியும். அதனால என்ன பாதிப்புன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். சரி, அப்பதான் இப்போ சொத்தை வச்சிருக்கிறாரு, சொத்தை பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றா வச்சுக்கிறாரு, பார்த்துக்கிறாரு, நம்மளை எல்லாம் தலையிட விடுவதில்லை அப்படின்னு இவங்க சோர்ந்து போயிடுறாங்க. அதனால அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. ஒரு ஏற்ற காலம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் பிள்ளைகள் வந்துட்டா நீங்கள் பிரித்து கொடுத்துட வேண்டியது தானே. எப்படி செய்யணும் தெரியலன்னா சீட்டு போட்டு, பைபிளில் சொல்லி சீட்டு போட்டு பிரிச்சுட்டு, உன்னுடையது, இந்த பிஸ்னஸ் உனக்கு, இந்த இடம் உனக்குன்னு கொடுத்துட்டா அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி உண்டாகும்ல. இதை செய்யாததுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போனதை நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதனால நீங்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவரே பாருங்க, தேசம்லாம் அவங்களுக்கு தான், எங்கே வேணாலும் இப்போ குடியிருங்கன்னு சொல்லலை. அது சீட்டு போட்டு ஆண்டவர் பிரித்து கொடு. யூதா கோத்தரத்துக்கு இங்கே, பென்யமீன் கோத்தரத்துக்கு இங்கே, அந்த கோத்தரத்துக்குள்ள குடும்பமாக சீட்டு போட்டு பிரித்து, இந்த இடம் உங்கள் குடும்பத்துக்கு, இந்த இடம் உங்களுக்கு குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்க. இல்லாட்டா ஒரு இடத்துக்கு எல்லாரும் சண்டை போடுவாங்கல்ல, இந்த இடம் நல்ல இடமா இருக்கு எனக்கு வேணும், இன்னொரு குடும்பத்தார் எனக்கு வேணும்பாங்க. சீட்டு போட்டு எடுத்துட்டா கர்த்தர் சித்தத்தின்படி உங்களுக்கு இது எவ்வளோ ஞானமாக கர்த்தர் செய்ய வைக்கிறார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள், இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தால் செய்ய தேவையில்லை, அவங்களும் படித்து முடித்து வேலைக்கு பிஸ்னஸுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு சொத்து இருக்கிறவங்க, எங்களுக்கு சொத்தே கிடையாதுங்க, வீட்டில் இருக்கிறோம், ஒரு பைக்கு தான் இருக்குது, ஓட்ட சைக்கிள் தான் இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, பிள்ளைகளாக ஜெபம் பண்ணி ஒரு வேலை தேடி கர்த்தரோடு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இந்த சொத்துக்கள் பிஸ்னஸ் இருக்கிற பெற்றோருக்கு தான் நிறைய பிரச்சனை. அதனால அந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் ஏற்ற காலத்தில் ஞானமாய் பிள்ளைகளுக்குரியதை பிரித்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அதை நீங்கள் சீட்டை போட்டு கூட செய்யலாம் வேத வசனத்தின்படி. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இப்படி பிரித்து கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டா பிள்ளைகள் எங்களை கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பெற்றோர் உங்களுக்கு ஒரு பங்கு. 3 பிள்ளைகள் இருந்தால் 4 பங்கை வைங்க. ஒரு பங்கு உங்களுக்கு உரியது, உங்கள் பேரில் தான் இருக்கணும். அது கடைசி வரைக்கும் உங்கள் மரணத்திற்கு பிறகு, உங்கள் காலத்துக்கு பிறகு யாருக்கு கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கலாம், உயில் எழுதி வைத்து கொள்ளலாம்.
அப்போ உங்க கையில ஒரு பிடி இருக்குன்னா பிள்ளைகள் உங்களை அனுபவிச்சு கொள்ளுவாங்க. இதுதானே உங்களுக்கு பயம், அதை செய்யுங்க. அதனால ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அழகாய் காரியம் செய்யப்பட்டதில்லை. அதனால அவங்க ஞானமாய் பிரித்து கொண்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, சச்சரவுகள் இல்லை. அது மாதிரி இல்லாதபடி உங்களுடைய குடும்பத்துல காரியத்தை நடத்தி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை அருளி செய்வாராக. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுங்க, எங்க குடும்ப காரியத்தை சரியா பிரித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இதே மாதிரி அன்பு ஐக்கியம் எங்க சகோதரர்களுக்குள்ளே நிலைச்சிருக்கணும்னு கேளுங்க. அதே மாதிரி எங்க தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படிப்பட்ட இருதயத்தை தந்து ஒரு எழுப்புதலை நீங்க உண்டாக்குங்கன்னு கருத்தா ஜெபிக்கணும். சரியா? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு என்கிட்ட பேசுகிறார், இது மாதிரி சொத்துக்கள் விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா பிரித்து பிள்ளைகள் கையில ஏற்ற நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஞானத்தின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நான் கரெக்டா செயல்படணும். ஏற்ற காலத்துல பிள்ளைகளுக்குரிய சொத்துக்களை பிரித்து கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழியை நான் உண்டாக்கி கொடுக்கணும். அவங்க அதை ஆசீர்வாதமாக செயல்படுத்தி அதை பெருக பண்ணணும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் நேரத்திற்கு செய்ய எனக்கு உதவி செய்யும். இதே மாதிரி எங்களுடைய தெருவில், கிராமத்துல, பட்டணத்துல இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளும் இந்த சமாதானத்தை கெடுக்கிற சொத்து பிரச்சனை, பண பிரச்சனைகள் மாறணும். அன்பு ஐக்கிய குடும்பங்களுக்குள்ளே உண்டாகணும். இயேசுவுடைய ஆளுகை வீடுகளுக்குள்ளே வரணும், தொழில்ல வரணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பெற்றோருக்குள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு சரியான காலத்துல சொத்துக்களை ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்க நீர் உதவி செய்யும். அது நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். எங்க தேசத்தில் உம்முடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உண்டாயிருக்கணும். உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆண்டவரே, அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆளுகை செய்து நடத்தும். உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். சபைக்குள்ளே மாற்றம் வரட்டும். ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். எழுப்புதல் அக்னியை போடுவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். This program is sponsored by Brother Madiyalagan and family, Virudhunagar. Happy wedding anniversary, Mr. Madiyalagan and Mrs. Jaya Mercy Joy Christinal. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Brother Jessu Michael and family, JM பலமுதிர் நிலையம், திருப்பூர். ஆதியாகமம் 40:13 படி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே கர்த்தர் நிறுத்துவாராக. Brother Jabakumar and family, கோயம்புத்தூர். மீகா 7:15 படி உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. Brother Anthony Jackson and family, மும்பை. உபாகமம் 28:1 படி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. Brother Bhaskar and family, Jamestown, கன்னியாகுமரி. யாத்ராகமம் 34:24 படி உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. Mr. தமிழரசன் and Mrs. மலர்விழி, திருவண்ணாமலை. ஏசாயா 54:3 படி நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக.
பிரதர் பிரவீன் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். எபிரேயர் 6:14 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. சிஸ்டர் கார்த்திகா தினேஷ் அண்ட் ஃபேமிலி, சென்னை. யோசுவா 1:5 படி கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பாராக. ஞானமணி சால்ட் ஃபேமிலி, முல்லக்காடு, தூத்துக்குடி. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். சிஸ்டர் மலர்விழி அண்ட் ஃபேமிலி, மதுரை. சங்கீதம் 115:11 படி கர்த்தரே உங்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.